மதுரை அருகே இந்து காட்டுநாயக்கன் சாதி சான்றிதழ் கேட்டு 7வது நாளாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சத்தியமூர்த்தி நகரில் இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு எஸ்டி இந்து காட்டுநாயக்கன் என்ற பெயரில் சாதி சான்றிதழ் கேட்டு 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பகுதியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை பள்ளி கல்லூரிகளுக்கு அவர்கள் அனுப்பவில்லை. இந்த நிலையில் சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் விண்ணப்பம் மீது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விசாரணை நடத்தி அவருக்கு எஸ்டி ஜாதி சான்று வழங்க முடியாது என தெரிவித்துவிட்டார். இதனால் அவருக்கு சாதி சான்று கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் தங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். விசாரணை முடிச்சாச்சு. அந்த விசாரணையில் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காட்டுனாக்கின்னு கேட்காதீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எது கேட்டுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி கொடுத்த கலெக்டர்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க. நாங்கள் கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஜாதி தான் வேணும் படிக்கிறதுக்கு. ஏதோ பிள்ளைகளுக்கு ஜாதி போட்டு தர்றோம், வாங்கிக்கான்றாங்க. ஏதோ ஜாதி போட்டு தர்றவா நாங்கள் வந்திருக்கோம். இல்லை, காட்டுநாய்க்கர் தான் நான் ஏற்றுக்க முடியும். காட்டுநாய்க்கர்னா இதுக்கு அப்படி தான் வாழ்ந்துட்டு வரோம். இப்போ இந்த அம்மா ஜாதி சாதனை போட்டு தரோம், ஆனால் காட்டுநாய்க்கர் போட்டு தர மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் ஒரு எழுத்தில் என்ன வரப்போகுது? போட்டு கொடுத்தா ஒரு பிரச்சனை முடியும். அதை அவங்க மனசு கொஞ்சம் வைக்கணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.